அஜந்தா ஓவியம் மாதிரி அழக வச்சுக்கிட்டு இப்படி அவஸ்தைப்பட்டு வேலை செய்யணுமா? முதலாளி, வேலை செஞ்சுட்டே பேசுமா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே. புரியல, புரிய வைக்கிறேன். அம்மா, உனக்கு என்ன வயசு? 25 ஆச்சு முதலாளி. ஐயோ, 25? 20 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு 25 வயசுக்குள்ள அனுபவிக்க வேண்டியதெல்லாம் கோட்டை விட்டுட்டியே. 5 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இன்னும் புரியல? காலாகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? எனக்கும் ஆசைதான் முதலாளி. கல்யாணம் பண்ணிக்கணும்னா 4 காசு கையில வேணும். அதனாலதான் என் மாமா என்ன இங்க வேலைக்கு சேர்த்திருக்காரு. யாரு? அந்த லாரி டிரைவரா? ஆமாங்க. அவனையா கல்யாணம் பண்ணிக்க போற? ஆமாங்க. சுத்த பைத்தியக்கார பொண்ணா இருக்கிய. லாரி டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாசத்துக்கு 2 நாள் தான் உன் கூட இருப்பான். ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா 24 hours, அதாவது 24 மணி நேரமும் உன் கூடவே இருப்பான். யாருங்க அவரு? அவர்தான். என்ன அதிர்ச்சியா இருக்கா? லாரி டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம்பூரா கஷ்டப்படுறதை விட என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்நாள் பூரா வசதியா இருக்கலாம். என்ன சொல்ற? வாசல்ல நின்னுகிட்டு புருஷன் வருவானா வருவானான்னு காத்துக்கிட்டு இருக்க அந்த வாழ்க்கை வேணுமா? இல்ல டைனிங் டேபிள் நிறைய விதவிதமான சாப்பாட்டோட சந்தோஷமா புருஷனோட சேர்ந்து சாப்பிடுற அந்த வாழ்க்கை வேணுமா? திங்கிட்டு ஓவர் யோசனை பண்ணி பாருமா. படுக்க பாய் கூட இல்லாம தரையில வாழ்க்கை நடத்த போறியா? இல்ல இந்த மாதிரி மெத்தையில மெதுவா சுகமா இதமா ஹாப்பியா வாழ்க்கை நடத்த போறியா? இதையும் நல்லா யோசனை பண்ணி பாரு. முதலாளி, புரிஞ்சுக்கிட்டேன். கீதா, உன் மனசுல நீ ஒரு பெரிய பாடகையா நினைச்சிருக்கலாம். ஆனா உன்னை விட நல்லா பாடுறவங்க நிறைய பேர் இந்த ஊர்ல இருக்காங்க. ஊட்டி பிரின்சிபால் உன்னை ஓஹோன்னு போன்றதும் ஆல் இந்தியா லெவல்ல பெரிய பாடகையா வரலாம் நினைக்காத. ஏன்னா எனக்கு இந்த பாட்டு கச்சேரி எல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. அப்படின்னா ஊட்டி ப்ரோக்ராம் கண்டிப்பா போறோம். ஆனா அதே நேரத்துல இந்த பாட்டே உன் படிப்பை கெடுத்துடக்கூடாது இல்லையா? அதனால உன்னை அடிக்கடி பாட நான் அலோவ் பண்ண மாட்டேன். புரியுதா? அப்பா, இறந்து போன அம்மாவோட ஆசையே நான் ஒரு பெரிய பாடகையா வரணுங்கிறதுதான். அவங்க கர்நாடக இசையில ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. அவங்க பாடிக்கிட்டே உயிரை விட்டாங்க. அப்ப கூட அது எனக்கு தெரியும். இந்த பாட்டு தான் உங்க அம்மாவோட உயிரையே பறிச்சிடுச்சு. அதே பாட்டு உன் படிப்பையும் பறிச்சிடக்கூடாது இல்லையா? எங்க எப்போ எதை பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியல. பழசல ஞாபகப்படுத்திக்கிட்டு நீ அழாம சாப்பிடுமா. ஐம் சாரி கீதா, ஏதோ வேகத்துல பேசிட்டேன். உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி பேசினேன். உனக்காகத்தான் நான் விஜய 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். விஜய், விஜய், இப்ப உனக்கு என்னாச்சு? ஏன் பின்னாடி திரும்பி படுத்துட்ட? பின்ன என்னங்க, நீங்க என்ன ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? உங்க பொண்ணோட எதிர்காலத்துக்காக தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது பின்னாடி திரும்பி படுக்காம உங்க முன்னாடியே திரும்பி படுப்பாங்க? விஜய், நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் கீதா மேல நான் காட்டுற பாசம் குறைஞ்சிருச்சுன்னு அவ நினைக்க கூடாது இல்லையா? அதனாலதான் அந்த மாதிரி சொன்னேன். இத பாரு, நானும் கீதாவும் ஊட்டிக்கு போயிட்டு 2 நாள்ல வந்துடுறோம். ஏய், ஏன் அழற? கல்யாணம் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் நீங்க என்ன ஹனிமூன் கூட்டிட்டு போனதில்ல. காலையில சீக்கிரமா போறீங்க, ராத்திரியில நேரம் கழிச்சு வரீங்க. நீங்க வாழ்க்கையோட சுகத்தை அனுபவிச்சுட்டீங்க. ஆனா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது விஜய். நீங்க பெரிய ஆளு, புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. அப்பவே சொன்னாங்க 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்காதடின்னு. என் மேல ஆசை வச்ச முறமாவனை விட்டுட்டு உங்க மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும்.
இந்த வயசுல நான் உன்னோட ஹனிமூனுக்கு போனா எல்லாரும் ஒரு மாதிரியா நினைப்பாங்கன்னு தான் உன்னோட கீதாவையும் ஊட்டிக்கு கூட்டிட்டு போறதா நான் முடிவு பண்ணிருக்கேன். வசந்தி, அங்க பாரு, பாபு குளிக்கிறாரு. அவர் குளிச்சா நாம அவர்தான் எந்த பொண்ணுமே திரும்பி பாக்குறது இல்லையே. இப்ப திரும்பி பார்க்க வச்சுட்டா இப்ப பாரு அவரை திரும்ப வைக்கிறேன். பாத்து பாத்து. ஏயா எவ்வளவு திமிர இருந்தா என் பிராவை தூக்கிட்டு ஓட பாப்ப. நல்ல காலம் நான் பாத்துட்டேன். இல்லன்னா இந்த பிரா இல்லாம எப்படி நான் ஊருக்குள்ள நடமாடுன மாதிரி நினைச்சியா? மரியாதை துணியெல்லாம் கொடுத்துருங்க, இல்ல உங்க எல்லாத்தையும் கிழிச்சு போய் கிழிச்சு. என்ன நான் உங்களை ஒரு மாதிரியா நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க வேற மாதிரி வந்து நிக்கிறீங்களே. ஏங்க கொஞ்சம் அப்படி தள்ளுங்க, நான் பேண்ட் போட்டு வந்துறேன். அந்த பேண்ட் தான் யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்களே. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அந்த பொண்ணுங்களோட பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அது போன போட்டோம், இந்த ட்ரெஸ் போட்டுக்கங்க. வேண்டாங்க. ஏ? நான் எதையுமே சுயமா சம்பாதிச்சு தான் வாங்குவேன், அடுத்தவங்க கொடுத்த வாங்க மாட்டேன். அப்படின்னா என்ன அடுத்தவங்களா நினைக்கிறீங்களா? இந்த நேரத்திலேயே சுயமா சம்பாதிக்கிறத பத்தி நினைக்கணும். ஆபத்துக்கு பாவம் இல்லைங்க. அன்போடு இதை கொண்டு வந்திருக்கேன். அடுத்தவனா நினைச்சு இது வாங்காம விட்டுறாதீங்க. இதை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணதா ஆச்சுக்குவேன். வாங்கிக்கங்க. கீதா, இன்னைக்கு சாங் பிரமாதம். தேங்க்ஸ். கீதா, இங்க வாமா. என்ன சித்தி? நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் எப்ப பார்த்தாலும் உம்மன் இருக்கிறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, உன் மனசு எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்க. இத பாருமா, அழகான பங்களா, ஆடம்பரமான கார், கூட்ட குரல் கார், நீயும் தினம் ஆயிரக்கணக்கா சம்பாதிக்கிற. அப்படி இருக்கும்போது நீ எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கிறது பார்த்தா எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்குமா. கீதா, உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லு, உங்க அப்பா கிட்ட சொல்லி நான் சரி பண்றேமா. என்ன அங்கேயே பாத்துட்டு இருக்கேன்? கொஞ்சம் இப்படி வாங்க. கீதாவை எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கிறியேன்னு கேட்டா அவ மௌனமா பதில் சொல்லாம போயிட்டா. ஒரு தாய் கிட்ட பொண்ணு மௌனம் சாதிச்சா அவளுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த பாரு கீதா, 4 வருஷம் நல்லா பாடி சம்பாதிக்கட்டும், அவளும் செட்டில் ஆகட்டும், நாம 2 பேரும் செட்டில் ஆகலாம். நீதான் கண்டுக்கவே மாட்டேங்கிற. நீ என்ன கண்ணாலம் கட்டிக்கினா அந்த பேமானி பசங்க எல்லாம் என்ன இப்படி தொந்தரவு பண்ணுவானுங்களா? முனியமா, நீ என்ன ஆசைப்படுறத ஜாடமே சொல்றத நான் கவனிக்கல. நீ என் மேல ஆசைப்பட்டாலும் நான் உன்னை விரும்பணும் இல்லையா? என்னையா சொல்ற? ஆமா முனியமா, எனக்கு நீ என் மனசுல நான் ஒருத்தி குடிவேன். அவன் வேற யாரும் இல்ல, செத்து போன என் அக்காவோட பொண்ணுதான். அவளை நான் தான் இத்தனை நாளை காப்பாத்திட்டு வந்தேன். அவ பேர் விஜயா. வாங்க மாமா, இன்னைக்காவது வந்தீங்களே. ஏன்டா நேத்து நீ வரலன்னு கேக்குறது புரியுது விஜய். நேத்தே வந்திருப்பேன், பெங்களூருக்கு பக்கத்துல லாரி ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் வராம நீ சாப்பிட்டுருக்க மாட்டீல்ல? பட்னி கிடந்தியா? இல்ல மாமா, நேத்து பட்னி இல்ல, விரதம். மாமனுக்காக விரதம். முதல்ல இதை சாப்பிடுமா. சாப்பாட மாமா பெருசு, என் பக்கத்துல இருந்தா பசியே எடுக்காது. மாமா, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா குடும்பம்னு ஒண்ணு ஆயிடும். அப்புறம் வந்தாலும் போனாலும் நான் நிம்மதியா இருப்பேன்ல. எனக்கு மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இல்லையா? என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். மாமா, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலன்னு உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகல, நல்ல மாப்பிள்ளை கிடைச்சும் எனக்கு கல்யாணம் ஆகல. என் விதிய பாத்தீங்களா? நிச்சயமா நம்ம கல்யாணம் கூடிய சீக்கிரம் நடக்கும். மாமா, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? சொல்லுமா. நம்ம கல்யாணம் ஆகுற வரைக்கும் என்ன எங்கேயாவது வேலைக்கு சேர்த்து விட்டீங்கன்னா உங்களால முடிஞ்சப்போ வந்துட்டு பார்த்துட்டு போலாம், நானும் நினைச்சப்போ சாப்பிடலாம். அதுவும் சரிதான். நாளைக்கு நான் உன்னை வேலையில சேர்த்துறேன். சரி மாமா. அவளை நான் தான் ஒரு வீட்டுல வேலைக்கு சேர்த்து விட்டேன். அது வேற யாரும் விடும் இல்ல,
பிரபல சினிமா பாடகி சங்கீதாவோட வீடுதான். தினம் வேலைக்கு போயிட்டு இருந்தா